வருகிற டிசம்பர் 30ஆம் தேதி, அதாவது 30/12/2024 திங்கட்கிழமை ஹனுமன் ஜெயந்தி. அனைத்து வைணவ ஆலயங்களிலும் ஸ்ரீ அனுமன் பிறந்த தினமான இந்த அனுமன் ஜெயந்தி மிகவும் கோலாகலமாக பக்தர்களால் கொண்டாடப்படும். அந்த வகையிலே வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு மிக அருகில் மூலக்கசம் என்கிற இடத்தில் சுயம்பு வடிவிலான ஸ்ரீ வீர பால ஆஞ்சநேயர் ஆலயம் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தில் மிகவும் விசேஷமாக விடியற்காலை முதல் இந்த அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த மூலக்கசம் ஸ்ரீ வீர பால ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு அழைக்கிறோம். இந்த ஆலயம் மிகவும் புராதனமான ஆலயம். இங்கே அதற்குண்டான சுவடுகள் எல்லாம் தென்படுகின்றன. ஸ்ரீ வீர பால ஆஞ்சநேயர் சுயம்பு வடிவில் பகவானை நோக்கியே காட்சியளிக்கிறார். ஆம், இங்கே இயற்கையாக அமையப்பெற்றுள்ள மலை பகவான் சைன கோலத்தில் இருப்பது போல காட்சியளிக்கிறது. ஆம், சைன கோலத்திலே மலை வடிவிலே பகவான் காட்சியளிக்கிறார். ஸ்ரீ வீர பால ஆஞ்சநேயர் வடக்கு பக்கமாக பகவானை நோக்கி காட்சியளிக்கிறார். மிகவும் ஒரு ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சம் அருமையான இடத்திலே இந்த ஆலயம் அமையப்பெற்றுள்ளது. ஆதலால் அனுமன் ஜெயந்தி விழாவிற்கு பக்தர்கள் அனைவரையும் இந்த ஆலயத்திற்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். அதாவது காட்பாடியிலிருந்து சித்தூர் செல்லும் சாலையில் சன்பீம் பள்ளிக்கு, அதாவது பள்ளியை நெருங்குவதற்கு முன்பே பள்ளிக்கு முன்பகுதியிலேயே நீங்கள் பள்ளியை தாண்ட வேண்டாம். சன்பீம் பள்ளியை ஒட்டியே அதற்கு முன்னதாகவே வலதுபுறம் நோக்கி திரும்பும் அந்த காட்பாடி சித்தூர் சாலையில் வலதுபுறம் நோக்கி திரும்பினால், சன்பீம் பள்ளிக்கு முன்னதாகவே திரும்பினால் பெரியபுதூர் என்ற கிராமத்தை அந்த வழி சென்றடையும். அந்த பெரியபுதூர் வழியாக நீங்கள் இந்த மூலக்கசம் ஸ்ரீ வீர பால ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வருகை புரியலாம். பெரியபுதூர் கிராமத்திலே நீங்கள் எந்த பக்தரை கேட்டாலும் மூலக்கசம் ஸ்ரீ வீர பால ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே உங்களுக்கு வழியை அவர்கள் கூறுவார்கள். அதாவது பெரியபுதூர் வழியாக வருவது மிகவும் பல வழிகள் இங்கு இருப்பினும் பெரியபுதூர் வழியாக நீங்கள் வருவது மிக சிறந்த வழி.